புதுக்கோட்டை பகுதியில் சில இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றாலும் சில இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டையை பொறுத்தவரை அங்கே சீறி வரும் காளையை மாடுபிடி வீரர்கள் அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து புதுக்கோட்டைக்கு ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் அங்கே வந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த பகுதியில் அனைத்து பொதுமக்களும் குழுமி இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக மக்கள் வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சீறி வரும் காளையை அடக்குவதற்காக அந்த பகுதி மக்கள் சுற்றியும் நின்றிருக்கிறார்கள். புதுக்கோட்டை பகுதியை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிக உற்சாகமாக காளைகளை அடக்குவதில் தீவிரமாக இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக பல்வேறு தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டு, பாதுகாப்பு அரணெல்லாம் அமைக்கப்பட்டு அங்கே மக்கள் நின்றிருக்கிறார்கள். சீர்வரும் காளையை மாடுபிடி வீரர்கள் அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அவசர சட்டம் தீர்வு கிடையாது, நிரந்தர சட்டமே தீர்வு என்பதை வலியுறுத்தியும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போராட்ட களங்களில் இருந்து பல்வேறு செய்திகள் நமக்காக காத்திருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.